உங்க காயங்களை நீங்க கையாள தெரிஞ்சீங்கன்னா நீங்க ஆயிரக்கணக்கான பேருடைய காயத்தை கட்டுவீங்க. உங்களுக்கு காயங்கள் ஏன் வருது தெரியுமா? நீங்க காயப்படுறதற்கு காரணம் நீங்க அந்த காயப்பட்டு நீங்க சோர்ந்து போய் உட்கார்வதற்காக அல்ல. அந்த காயங்களின் நிமித்தம் யாரோ ஒருத்தரை நீங்க கட்டணும். அந்த காயங்கள் நிமித்தம் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும். அந்த காயங்களின் நிமித்தம் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். இந்த மாதிரி நிறைய ரீசனுக்காக தான் உங்களுக்கு காயங்கள் உண்டாகிறது. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் பாஸ்டர் உண்மையிலேயே அப்படிதான் பாஸ்டர், நான் 5 வருஷம் ஆகுது என் வீட்டுக்கு முழு மனசோட சாப்பாடாக்கி போட்டு, நான் ஒரு 6 வருஷம் ஆகுது உண்மையா என் கணவனாருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து, இல்லைன்னா என் மனைவியை நேசிச்சு என்ன அவ்வளவு காயப்படுத்தினாங்க. அதனால இப்ப நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். நான் எனக்குள்ள இருக்கிறேன், நான் ஹாப்பியா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்படி யார் இந்த ஜெபத்துல இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல உன் காயங்களை நீங்கள் மறந்தே ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க.